ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமம் 31வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் மீதியானியர்கள், அதாவது மோவாபியர்கள் நிர்மூலமாக்கப்படுகிற காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். அதாவது, நீ மரிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்யணும்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களில் 24,000 பேர் மரித்து போகிறதற்கு காரணமாக இருந்த இந்த மீதியானியர்களிடத்தில் நீ பழிவாங்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த 24,000 பேர் எதற்கு அழிக்கப்பட்டார்கள், என்ன காரியம் நடந்தது என்று சொன்னோம் என்று பார்த்தோம் என்றால், பீலையாம் தன்னை கவனிப்போரை அவன் குழப்பமடைய செய்யக்கூடிய ஒரு ஆழ்தன்மை உடையவனாக இருந்தான். அவனை பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி என்று நாம் நினைக்கிறோம். குறிகாரனாகிய அவன் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். ஆண்டவர் அவனை சபிக்கவே விடலை. ஆனால் அவன் மறைமுகமாக அங்கே ஒரு விஷத்தை கக்கிவிட்டு அவன் சென்று விட்டான். அங்கே பாலாக் ராஜாவின் இடத்துல, நீ விக்கிரக ஆராதனைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீ அழைத்து அனுப்பி உன்னுடைய பெண்களை அவர்களோடு கூட பழக விடும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய கோபமே எழும்பி அந்த ஜனங்களை அழித்துவிடும் என்கிற ஒரு விஷத்தன்மையை அவன் விதைத்து அவன் சென்று விட்டான். இதன் நிமித்தமாகத்தான் 24,000 பேர் அங்கே செத்து விழுந்தார்கள். தேவ கோபம் பற்றி எரிந்தது. பினகாஸ்தான் அந்த பற்றி எரிந்த கோபத்தை தடுத்து நிறுத்தினான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அவன் விளையாட்டு போல செய்த காரியமானது, அவன் அந்த இச்சையான அந்த பொருள் மேலே, ஃபாரின் அந்த கிஃப்ட் மேலே அவன் வைத்த ஆசையின் நிமித்தமாக அந்த விளையாட்டானது வினையாக மாறிவிட்டது. நீதிமான் போல நான் மரிக்க ஆசைப்பட்டேன் என்று சொன்னவன் ஒரு வீரனுடைய வாளுக்கு துன்மார்க்கனை போல அவன் மாண்டதை இந்த அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவன் ஒருவேளை ஊருக்கே போகாமல் இங்கே தங்கி இருந்தானோ, இல்லை என்று சொன்னால் திரும்ப இந்த காரியங்களை பார்க்கும்படியாக வந்தானோ என்னவோ தெரியவில்லை. அவன் இங்கே ஒரு இஸ்ரவேல் வீரனுடைய பட்டயத்திற்கு மடிந்து போனதை பார்க்கிறோம். அவனுடைய முடிவு அவனை ஒரு பொய் தீர்க்கதரிசி என்பதை நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. தேவனோடு கூட விளையாடினால் அது சும்மா விடாது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அதை ஒரு எச்சரிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனால் தீமை இழுத்து வர பயன்படுத்தப்பட்ட அந்த பெண்களும் அங்கே வெட்டி வீழ்த்தப்படுகிறது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் வாயினுடைய வினையால் எத்தனை மனிதர்கள் அந்த வனாந்தர மண்ணில் வீழ்ந்தார்கள் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய காரியங்களில் விளையாடுறதுக்கு சிலருக்கு பயமே இருக்கிறதில்ல. வேத புத்தகத்தை வெறும் புத்தகம்னு கூறிட்டு இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய காரியத்தில் விளையாட்டு போல இருக்கிற அநேகரை பார்க்க முடிகிறது. தேவனுடைய வெட்டுக்கு இவங்கெல்லாம் விதிவிலக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்க மேடைகளை மேஜிக் அரங்கமாக்குகிறவர்கள் இன்றைக்கி பலர் இருக்கிறாங்க. இவர்கள் வித்தைகள் இவர்களை அந்த ஆண்டவர் முன்பாக காப்பாற்ற போகிறதில்லை. ஊழிய போர்வையை போர்த்து கொண்டு கருப்பு பணங்களுக்காக அலைகின்ற பலரை இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. இவர்கள் பணப்பெட்டிகள் தேவனுடைய தீர்ப்பை விலைக்கு வாங்க முடியாது. பக்தி வேடமழிந்து மாம்ச வெறியை தீர்க்கிற இச்சை வெறியர்களை இன்றைக்கு பலரை பார்க்க முடிகிறது. இவர்கள் அற்ப பசிகளை தேவ நியாய தீர்ப்பின் அந்த பசியானது அது தீர்க்காமல் விட்டு அடங்காது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கி அங்கிகளை அணிஞ்சிக்கிட்டு ஆடம்பரமாக இன்றைக்கி அர்த்தமற்ற பாஷைகளை பேசிக்கிட்டு திறமை மிக்க யுத்திகளை கையாண்டு மாய வித்தை மந்திரங்களை எல்லாம் இன்றைக்கி எல்லாவற்றையும் எடுத்து விட்டு ஜனங்களை ஏமாற்றினாலும் கர்த்தருடைய வாழ் நிச்சயமாக எதிர்கொள்ளும். 3 விசை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு முயற்சி எடுத்த இந்த பீலையாமை ஆண்டவர் 3 விசையும் ஆசீர்வதிக்க பயன்படுத்தினார். ஆனால் தந்திரமான ஒரு ஆலோசனை, தேவ கோபமே தேவ ஜனங்கள் மேலே எழும்பணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை அந்த ஜனங்களை பாவம் செய்ய வச்சுட்டானா அவர் தேவனே அவர்களை அழிச்சிருவார் என்கிற சதி ஆலோசனையை செய்ததுனால அந்த வனாந்தர மண்ணில் எத்தனையோ பேர் மடிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கி இப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களில்
விளையாடாதபடி எச்சரிக்கையாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் இங்கே ஆண்டவர் இவர்களை யுத்தத்துக்கு, அதாவது ஒவ்வொரு கோத்திரத்தில் 1000 பேரை மோசே அழைக்கிறார். எலியாசருக்கு பதிலாக எலியாசருடைய மகன் பினகாஸ் இந்த யுத்தத்தை அவன் முன்னின்று நடத்துகிறான். ஆண்டவருடைய கோபத்தை தடுத்து நிச்சய உடன்படிக்கையை பெற்ற பினகாஸ் தான் இந்த 12,000 பேரை, ஒரு கோத்திரத்துக்கு 1000 பேரை கூட்டிக் கொண்டு 12,000 பேரை கூட்டிகிட்டு போய் அவன் அங்கே யுத்தம் பண்ணுகிறான். அங்கே தன்னோடு கூட யுத்தம் பண்ணின புருஷர்களை அவர்கள் கொன்று போடுகிறார்கள். எல்லா புருஷர்களையும் அப்படின்னா யுத்தத்திற்கு வந்த புருஷர்கள். ஏன்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் அங்கே மீதியானியர்கள் யுத்தத்துக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த நேரத்தில் யுத்தத்துக்கு வெளிப்பட்ட எல்லா ஆண்களும் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அங்கே பெண்களும், அங்கே வாலிப பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாம் இவர்கள் பொருள்கள் எல்லாவற்றையும் பொண்ணு, அதே போல் அதாவது தீயினால், அதாவது வெந்து போனாலும் அழியாமல் இருக்கிற பொருட்களையும் தீயினால் அழியக்கூடிய பொருள் இப்படிலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தங்களுடைய அந்த பாளையத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அதனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய அழிவுக்கு காரணமாக இருந்த அந்த பெண்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். வாலிப பெண்களை தவிர மற்றவர்கள் எல்லாரும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். புருஷ சம்யோகத்தை அறிந்த அனைத்து பெண்களையும் கொலை செய்யும்படி இஸ்ரவேலருக்கு மோசே கட்டளையிட்டான். இது எவ்வளவு கொடிதான செயலை செஞ்சுருக்கிறாங்கன்னெலாம் இன்றைக்கி அநேகர் பேசுகிறது உண்டு. மோசே செய்தது மிகவும் கொடுமையானதும் மோசமானதுமான செயல் என்று இன்றைக்கி அநேகர் விமர்சிக்கிறவர்களும் காணப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது அதனுடைய நியாயம் புலனாகும். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்யவும் அவர்கள் செத்து மடியவும் காரணமாக இருந்தவர்கள் இந்த பெண்கள் தான். 24,000 பேர் வனாந்தரத்தில் மடிந்து தேவ கோபத்தினால் அழிவதற்கு இந்த பெண்கள் தான், புருஷ சம்யோகத்தை அறிந்த பெண்கள் தான் காரணம். இஸ்ரவேலர்களை கவர்ந்து விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் உள்ளாக்க பயன்படுத்தப்பட்ட போர் கருவிகளாக இந்த பெண்கள் இருந்தார்கள். இது அந்த காலத்து போர் தந்திரமாக கூட இருந்தது. இப்படி தான் ஜெயிப்பதற்கு இஸ்ரவேல் போர் வீரர்களெல்லாம் இந்த மாதிரி பெண்களை அனுப்பி மயக்கி அவர்கள் ஈஸியாக ஜெயிப்பதற்கான தந்திரங்களை கையாளுவார்கள். எனவே அவர்கள் சோதிக்கப்பட்டு அவ்வாறு கருவிகளாக்கப்பட்ட பெண்களை அழிப்பது எப்படி தீமையாகும்? அவர்களால் வீழ்ந்து போனது 24,000 பேர் அல்லவா? அக்காலத்து போர் வழக்கத்தின்படி அவர்கள் பிடிக்கிற நாட்டின் ஜனங்களை கொடூரமாக நடத்துகிறது அந்த நாட்களில் இயல்பாக இருந்தது. எந்த போர்களும் இத்தகைய காரியங்களை செய்து வந்துள்ளதையே பார்க்க முடிகிறது. அதாவது அந்த இஸ்ரவேல் பெண்களை நேபுகாத் நேச்சார் கல்தேய படைகள் அங்கே தாக்கின பொழுது குழந்தைகளை கல்லின் மேல் மோதியடித்து கொலை செய்தார்கள். அப்பொழுது அதற்கு அந்த அலரி செடியின் மேலே தங்களுடைய கிண்ணறங்களை வைத்துவிட்டு பாடல்களை பாடின அந்த பாடகர்கள், இஸ்ரவேலின் பாடகர்கள் பாடின பாட்டு என்ன? உன்னுடைய குழந்தைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள். அவ்வளவு கொடூரமாகத்தான் பெண்களை, குழந்தைகளை இழிவாக அத்தனை கொடூரமாக நடத்துவார்கள். இஸ்ரவேலரை பொறுத்தவரை அவர்களது ஆன்மீக வாழ்க்கை தூய்மையானதாக, கேடற்றதாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இடர்பாடுகள் எதனால் வந்தது? ஆகவே அதனை அழிப்பதற்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே அவர் பேசின காரியம் என்ன? இடறல்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலில் அமிழ்த்துவது அது அவனுக்கு நலமாயிருக்கும். அவ்வளோ கொடுமையாக கடலில் சும்மா தூக்கி போட வேண்டாம், கழுத்தில் ஒரு பெரிய எந்திரம் அரைக்கிற கல்லை கட்டி அவன் வெளியே வர முடியாதபடி தூக்கி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அதை காட்டிலும் என்னுடைய கோபாக்கின என்னுடைய தண்டனை பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இருந்த போதிலும் கூட ஆன்மீக கொள்கைகள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களில் மாற்றமடைந்தன. தீமைக்கு நன்மை செய்ய ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தீமையை சகிக்க கற்றுக் கொடுத்தார். முன்பாக பழைய ஏற்பாட்டில் இருந்த போர் பழிவாங்குதல்கள் இந்த காலத்தில்
நாம் கடைபிடிப்பதில்லை. ஆனால் சில மதங்கள் கடைபிடிக்கிறது வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. தேவனுடைய கட்டளைகளுக்கும் மத கட்டளைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு வேதம் போதிக்கிறபடி வாழ்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அன்பின் ஒரு பிரமாணத்தை இந்த நாட்களிலே, அவர் வாழ்ந்த நாட்களிலே நம்முடைய கரங்களிலே தவழ்கிற வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று தான் வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே அந்த நாட்களில் அவர்கள் ஒரு இடரலாக இஸ்ரவேல் ஜனங்களில் 24,000 பேர் ஆண்கள் அழிந்து போகிறதற்கு காரணமாக இருந்தபடியினால் அங்கே புருஷ சம்யோகத்தை அறிந்த பெண்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்பாக அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்த அந்த பங்குகளை எல்லாம் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற காரியமானது இங்கே கீழ்காணுகிற வசனத்தில் அவர்கள் அங்கே செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் லேவியர்களுக்கு கொடுக்க சொல்லுகிறார். அங்கே யார் யாருக்கு என்னென்ன காரியங்களை கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளையானது 19வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரையிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. போர் வீரர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களும் வழக்கமாக 7 நாட்கள் சுத்திகரிப்பை பெறணும். கொள்ளை பொருள்கள் அக்னியினாலோ அல்லது நீரினாலோ கழுவப்பட்டு அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற காரியங்கள். அதே போல் போர் புரிந்தவர்கள் மற்றும் சபையார் அனைவரும் கொள்ளை பொருள்களை பங்கிட்டு கொள்கிற காரியங்கள் 25லிருந்து 47 வரை பார்க்கிறோம். போர் புரிய சென்றவர்களில் ஒருவரும் உயிர் இழக்கவில்லை. எனவே அவர்கள் பெருமளவில் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தினார்கள். இந்த யுத்தத்தில் மீதியானியர்களோடு கூட, அதாவது மோவாபியர்களோடு கூட பண்ணின யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு ஜனங்கள் கூட அழிக்கப்படாதபடி, ஒரு யுத்த வீரன் கூட அழிக்கப்படாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவருடைய காரியத்தில் விளையாடக்கூடாது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பீலையாம் ஆண்டவர் என்னவோ நினச்சிக்கிட்டு அவன் தவறான விஷத்தை கக்கி பாலாக் ராஜாவினிடத்தில் சதி ஆலோசனை செஞ்சு நிறைய பொருள்களை வாங்கியிருந்த போதிலும் அந்த யுத்தம் நடக்கிற அந்த நேரத்தில் அவன் அந்த தேசத்தில் இருந்தபடியினாலே நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக என்று சொன்னவன் அங்கே பட்டயத்தினால் வீழ்ந்து போனதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய காரியத்தில் விளையாட்டு போல ஆண்டவருடைய காரியத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம் கிருபையை போக்கடிக்கிறவர்களாக, நம் கிருபையை வீணடிக்கிறவர்களாக, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து நம்மை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக இருந்தோன்னா எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாக இருப்போம் என்று தான் வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய காரியத்தில், அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய சித்தத்தின் மைய பகுதியில் வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழுவோம். அதே போல் இந்த காரியங்கள் அந்த நாட்களில் யுத்தத்தின்படி அங்கே யார் யாரெல்லாம் இடரல் உண்டாக்கினார்களோ அவர்களை ஆண்டவர் அத்தனை கோபத்தோடு எரிச்சலோடு அழிக்க சொன்னதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில் இடரல்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி அவனை கடலில் அமிழ்த்துவது நலமாயிருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் இடரலாய் இருந்து விடாதபடி, மற்றவர்கள் இடறி விழுகிறதற்கும் மற்றவர்கள் தவறி விழுகிறதற்கும் காரணமாய் போய்விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை வேதத்தின் வெளிச்சத்தில், வேத வசன வெளிச்சத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.